2025 ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃப் திருத்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பாகவும் ஆர்.என். ரவி உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய எந்த பகுதியையும் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஆர்.என். ரவியை திரும்பப் பெறக் கோரியும் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே சென்னையிலே தலைவர் வைகோ அவருடைய தலைமையிலும் மதுரையிலே துரை வைகோ அவருடைய தலைமையிலும் கோவையிலே செந்திலதிபன் மற்றும் என்னுடைய தலைமையிலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மத சிறுபான்மையரெல்லாம் அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சதித்திட்டம். அந்த வகையிலே ஏற்கனவே நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற வக்ஃப் சட்டங்களை மாற்றி இன்றைக்கு அவர்களுக்கு சாதகமாக அதில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கின்ற கெட்ட நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற உரிமையை ஏற்கனவே வக்ஃப் வாரியங்களெல்லாம் அந்த மாநில அரசுகளுடைய நிர்வாகத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அருமையான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிர்மூலம் செய்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போக வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது சிறுபான்மையரான இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக மட்டுமல்ல, அரசியல் சட்டத்திற்கு எதிர்ப்பானது, ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பானது, நியாயத்துக்கு எதிர்ப்பானது, தர்மத்துக்கு எதிர்ப்பானது என்பதனால் இன்றைக்கு எங்களுடைய வைகோவினுடைய ஆணையின்படி இன்றைக்கு நாங்கள் இது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆர்.என். ரவி மேலே குட்டு வச்சது. நீ செஞ்சது தமிழர் நலனுக்கானது அல்ல, நீ சட்டமைப்பை மீறி விட்டாய், 10 மசோதாக்களை நீ கிடப்பில் போட்ட, அதுக்கு நாங்கள் இன்றைக்கே அங்கீகாரம் கொடுக்குறோம், எல்லாம் நீ வேந்தர் பதவியில் நீ இருக்க முடியாது என்றெல்லாம் சொன்னபடியும் கூட இன்றைக்கு நான் வேந்தர்னு சொல்லி ஊட்டியில் இன்றைக்கி துணைவேந்தர்கள் மாநாட்டில் எப்படி நடத்துகிற? அப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நீ காலில் போட்டு மிதிக்கிற. அதுக்கு துணையாக இன்றைக்கு ஜன்தீப்பர் அவரும் வந்திருக்கிறார் இன்றைக்கி. ஆக இவங்கெல்லாம் அயோக்கியத்தனம் செய்கிறாங்க. இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். வக்ஃப் திருத்தத்தை சுப்ரீம் கோர்ட்டே ஏற்கல. அவங்களே இதை நாங்கள் திரும்ப இந்த தடை சொல்ல போகிறோம்னு சொல்லும்போது இவங்களே வெளியே ஐயையோ அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு டைம் வாங்கியிருக்கிறாங்க. மே 5ஆம் தேதி இதுக்கு நல்ல தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுக்கும். ஆக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இது ரெண்டையும் கண்டித்து தான் இன்றைக்கி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்.